You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த காலையில் என் அருமை ஆண்டவர் அவர் வேதாகமத்தில் அவர் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறது, ஜனங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு தம் வார்த்தைகளை அப்பமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்கிற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கேட்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் வைத்த இடத்தில் இருந்தால் அவர் உங்களை போஷிப்பார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை உயர்த்துவார், இழப்புகளிலிருந்து தப்புவிப்பார், உங்கள் குடும்பம் கட்டப்படும், நீங்கள் சாட்சிகளாய் இருக்க முடியும். அப்போ தேவ வார்த்தையை ஏற்று தேவன் வைத்த இடத்துல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கடந்த இதற்கு முன்பு உள்ள எபிசோடில் கூட சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும், குறிப்பாக இந்த வசனத்தை படிக்கிறேன். 6ஆம் வசனம், ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. என்ன விஷயம் அது? அப்போ என்ன தெரியுமா? தேவன் வைத்த இடத்தில் இருக்கணும்னு சொன்னோம் பாருங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலம், விசாரிக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு குடும்பத்தை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த இடம் என்ன? பெத்லெகேம். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அங்கே குறைவே இருக்காது, அங்கே எப்போவுமே நிறைவு இருக்கும், அங்கே எப்போவுமே திருப்தி தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துலையே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த பெத்லெகேம் ஊரான் ஒரு மனுஷனை பற்றி சொல்லியிருக்கு. அந்த மனுஷன் தன் மனைவியோடு என்ன செஞ்சானா, மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இஸ்ரவேல் நாட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். ஆண்டவர் அந்த குடும்பத்தை வைத்த இடம் எப்படி எருசலேமில் இருக்கணும்னு கட்டளையிடப்பட்டதோ அதே போல் பெத்லெகேம். இப்போ இதை பற்றி சொல்லணுன்னா, இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் தான் பிறந்தார் என்று நாம் பின்னாட்களிலே அந்த வசனங்களை ஒட்டி படிக்க முடியும். இந்த ரூத்து புத்தகத்திற்கும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்கும் தொடர்பு இருக்கிறது, நிறைய தொடர்பு சம்பந்தம் இருக்கிறது. இப்போ நான் அதை சொல்லலை. தேவன் வைத்த இடத்துல ஒரு பஞ்சம் வந்து போச்சு, வேறு தேசத்துக்கு போகிறாங்க. இவங்க போயிருக்கக்கூடாது. தேவன் விடமாட்டார், ஆண்டவருடைய பிள்ளைகளை விடமாட்டார். இப்படி போனதுனால அந்த மனுஷன் பேர் என்ன தெரியுமா? எலிமலேக்கு. மனைவியின் பெயர் நகோமி. 2 பிள்ளைங்க அவங்களுக்கு இருந்தாங்க. ஒருத்தவன் மக்லோன், இன்னொருத்தவன் பேர் கிலியோன். யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போயிட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு இங்கே அவ்வளவுதான், ஊரை விட்டே போயிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை விட்டே போயிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? கஷ்டம் வரும், வாழ்க்கையில் பஞ்சம் வரும், பலவீனம் வரும், எதிர்ப்புகள் வரும், தனிமை வரும், ஒரே நிலைமை இருக்காது, எல்லாம் மாறி மாறி தான் வரும். அதுக்காக அப்படியே போயிட்டு அங்கேயே இருந்துட முடியுமா? இவங்க அப்படி தான் இருந்துட்டாங்க.
போனதுனால என்னாச்சு பாருங்க, தேவ சித்தம் இல்லாமல் சில காரியத்தை செஞ்சால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது வருது, கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வருது. மறக்க முடியாத அடையாளங்கள் வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. என்ன நடந்தது பாருங்க, நகோமி புருஷன் இறந்துட்டார், குடும்ப தலைவர் மரணம், துக்கம் ஆரம்பிக்குது. ஆண்டுடைய இடத்தை விட்டு தூரம் போனாங்க. அவங்க என்னவா இருந்தாலும் அங்கே இருந்திருக்கணும். கணவன் முதல்ல இறந்து போனார். அப்புறம் அவளும் அவருடைய 2 குமாரர் மாத்திரம் இருக்காங்க. எங்கே? மோவாப் தேசத்தில். மோவாப் தேசம் ஒரு நல்ல தேசம் இல்லை. அங்கே சில குறைபாடுகள், சில பாவம் நிறைந்த இடம். எப்படி முன்னாடி எருசலேம், எரிகோ அப்படின்னு சொன்னோம், அதே போல் பெத்லகேம், மோவாப். 2 குமாரர்கள் மட்டும் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 குமாரர்களுக்கும் மோவாப் தேசத்திலேயே பெண் எடுக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் வேறு இடத்துல பெண் எடுக்கக்கூடாது வேதத்தின்படி. ஆனால் இவங்க வேறு இடத்துல போயிட்டு பெண் எடுக்கிறாங்க. சரி, ஒரு பெண்ணு பேர் ஒருபாள், இன்னொரு பெண்ணு பேர் ரூத். ஏறக்குறைய 10 வருஷம் அங்கே இருக்காங்க மோவாப் தேசத்தில். எருசலேமில் உள்ள, இஸ்ரேல் நாட்டில் உள்ள பெத்லேகமை விட்டு வேற ஒரு தேசத்தில், மோவாப் தேசத்தில் போயிட்டு 10 வருஷம் இருந்தாங்க. அடுத்து என்னாச்சு பாருங்க, அடுத்த ஒரு வேதனை. முதல்ல அந்த வீட்டில் உள்ள கணவர், அப்பா இறந்துட்டார், தலை. 2வது 2 ஆண் பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. சோகமான சூழ்நிலை, தாங்க முடியாத வேதனை. 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த 3 ஆண்களும் இறந்துட்டாங்க, தகப்பனும் 2 ஆண் பிள்ளைகளும். இப்போ 3 விதவைகள் இருக்காங்க. 3 விதவைகள். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? 3 விதவைகள். ஒருத்தவங்க பேர் நகோமி, இன்னொருத்தவங்க ஒருபாள், இன்னொருத்தவங்க பேர் ரூத். இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமையாக மாறிட்டாங்க. தனித்து விடப்பட்ட அனுபவம். சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிப்பார் எல்லாருக்குமே. ஆனால் அந்த நேரத்தில் தான் நாம் தெய்வீக வழியை உணரணும். ஒரே வழியாக தெய்வத்தை விட்டு போயிடக்கூடாது, தவறான வழிக்கு போய்விடக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகளை பார்த்து முடிவு கட்டிவிடக்கூடாது. அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு. ஏன்னா தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொன்றும் ஒரு காலம் இருக்குது. சூழ்நிலை மாறும், கண்டிப்பாக மாறும். ஒரே மாதிரி இருக்க தெய்வம் விடமாட்டார். இப்போ இந்த 3 பேரும் தனிமையாக மாறிட்டாங்க. ஒரு பெண்ணு பெத்லகேமுக்குட்பட்டவர்கள், தேவனுடைய வீடு. இன்னும் 2 பேர் வேற ஒரு நாட்டில், தேசத்தில் உள்ள பெண். குடும்பம் ஆயிடுச்சு. 6ஆம் வசனம், இப்போ தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இல்லை, ஒரு வார்த்தையை கவனிக்கணும். எல்லாரும் அங்கே இருந்திருக்காங்களே, பஞ்சம் வந்தது, எல்லாருமே ஊரை விட்டு போகலையே. அந்த பஞ்சத்தின் நடுவிலும் அங்கே ஒரு கூட்டம் அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் பஞ்சம் 10 வருஷம் இருந்திருக்கலாம். ஆனால் இடையில் இவங்க தான் போயிட்டு 10 வருஷம் வேறு நாட்டில் இருந்தாங்களே தவிர மற்றவர்கள் அங்கேயே இருந்திருக்காங்க. அங்கே ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டில் குறைவு இருக்காது. கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும், கொஞ்சம் இடைவெளி இருந்திருக்கும், கொஞ்சம் குறைபாடு இருந்திருக்கும். அங்கே 10 வருஷம் எல்லாம் பாடுபட்டாங்கன்னு இல்லை. இப்போ இவங்க கேள்விப்படுறாங்க, ஆண்டவர் தமது ஜனங்களை சந்தித்தார். தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். இப்போ இவங்க கேள்விப்பட்டாங்க,
திரும்பவும் அங்கே தான் போகணும். கடைசியாக சொல்கிறேன், சூழ்நிலையை கண்டு ஓடாதீங்க, திரும்ப அங்கே தான் நம்ம போகணும். இவங்க பஞ்சத்தில் வெளியில் வந்துட்டாங்க, நஷ்டத்தை சந்தித்தாங்க, திரும்ப இங்கேயே இல்லை, திரும்ப அங்கே தான் போக வேண்டிய நிலை. அப்படி போனதுனால நன்மை வந்திருக்கு. இந்த புக்கு ஃபுல்லாக படித்து பார்த்தா நிறையா விஷயம் தெரியும். தேவ சித்தம் உங்களை சில நேரத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்தலாம். பொல்லாப்புக்கு பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருப்பார், உங்களை கட்டுவார், இழந்ததை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ வார்த்தையை நிலைத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.